லைஃப் விலாக் பார்க்கலாமா? மார்னிங்கே எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் மம்மி வந்து ஆம்லேட் போடுறதுக்காக ஆனியன்லாம் அரைஞ்சிட்டு இருந்தாங்க. முன்னாடி நாள் வச்ச மீன் குழம்பும் ரசமும் இருந்துச்சு. சரி இன்றைக்கி அப்படியே அதுவே சாப்பிட்டுக்கலாம், வேஸ்ட்டாக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மம்மி வந்து ஆம்லேட்க்கு ஆனியன் அரைஞ்சி கொடுக்க சொன்னாங்க. நான் தான் ஆனியன் அரைஞ்சி கொடுத்தேன். அதுக்கப்புறம் மம்மி எக்கெல்லாம் உடச்சி ஊற்றி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஆனியன் வந்து அப்படியே போட நல்லா இருக்காதுல்ல, அதனால் தோசைக்கல்லில் ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறமேட்டா எக்கு கூட மிக்ஸ் பண்ணி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் மம்மி இப்படி பண்ணிகிட்ருந்தாங்க. தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா எக்கில் போட்டு மஞ்சத்தூள் போட்டு இது பண்ணி கிரைண்ட் பண்ணிட்டு போட்டாங்க. அதுக்கப்புறமேட்டா வீடு இப்படி தான் ஐரா பெட்ஷீட் இழுத்து வச்சுருந்தேன் சோஃபாவில். அப்புறம் இழுத்துட்டு அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் போட்டேன். இப்படி தான் இருந்துச்சு மார்னிங் எங்கள் வீடு. நான் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணேன். ஐரா குட்டி தான் அந்த வேலையை பண்ணான். அதுக்கப்புறம் மம்மி எக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆம்லேட் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு முதல்ல எனக்கு பிடிக்காது, பட் பிடிக்கும். பட் அன்றைக்கி சாப்பிட்ற மூடு இல்லை, அதெல்லாம் சாப்பிட்ல. அதுக்கப்புறம் மம்மிக்கு மட்டும் போட்டுக்கிட்டு சாப்பிட ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஐரா பாருங்கள் கட்டில் கீழே எப்படி பூந்துட்டுருக்கான்னு. இப்படி தான் உட்காந்துட்ருப்பான். யாராச்சும் கிட்ட போனால் உருன்னு சொல்லி சவுண்டு கொடுப்பான். அதுக்கப்புறம் நான் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எப்போவுமே சாமிக்கு மார்னிங் வத்தி ஏற்றுவேன். அது எப்போவுமே குளிச்சுட்டு வந்துட்டு வத்தி ஏற்றி வச்சுட்டு பக்தியாக பட்டெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ கவர் பண்ணிட்டு வெளில வந்தால் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. சரின்ட்டு வெளில வந்துட்டு வீடியோ கவர் பண்ணேன். ஃபஸ்ட்டு செடி வாங்கி வைக்கும்போது இந்த என்னிடம் ரொம்ப அழகாக வச்சுருந்தேன். இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாதனால அதை நான் அப்படியே விட்டுட்டேன். எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ செலவு பண்ணி வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அக்கா வீட்டுக்கு போகலான்னு மம்மி சொன்னாங்க. சரி கிளம்பிட்டோம். அப்படியே போகிற வழியாக கிருஷ்ண ஜெயந்தி வேறு வருது. நிறைய கிருஷ்ணர் பொம்மை இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி வந்து பாட்லாம் நிறையா பார்த்துருந்தேன், சூப்பராக இருந்துச்சு. பீங்கானில் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே அக்கா வீடு ரீச் ஆகிட்டோம். போயிட்டு மம்மி அங்கே இருக்கேன். அப்படியே எனக்கு கொஞ்சம் வெளில போகிற ஒர்க் இருந்துச்சு. சரி அதையும் போய் முடிச்சுட்டு வந்துடலாம் தான் கிளம்புனா. அப்புறம் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஐரா கூட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் காஃபி போட்டு குடிச்சிட்டு நான் சரி கவி வந்து எங்கள் அக்கா வந்து ரொம்ப நல்லா பன்னீர் கிரேவியும் சப்பாத்தியும் கேட்டிருந்தா. அதை ரெடி பண்ணலான்ட்டு நான் வீட்டுக்கு அப்புறம் எல்லாமே வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் போய் ரெடி பண்ணி கொண்டு போகலான்ட்டு மம்மியை நான் அங்கேயே தான் விட்டு வந்தேன். ஐராவையும் கூட கூப்பிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மம்மியை அங்கேயே விட்டுட்டு நான் இங்கே வந்துட்டு வீட்டில் அக்காக்கெல்லாம் பண்ணி கொண்டு போகலான்ட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் அவளுக்கு பன்னீர் கிரேவியும் சப்பாத்தியும் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். நானே ஒண்டியாக ப்ரிப்ரேஷன் பண்ணனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு. யாராவது ஹெல்ப்பிங் இருந்தால் பரவாயில்ல, அம்மாவும் அங்கே இருந்தாங்களா. ஒண்டியாக பண்ணனால ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப லேட்டாகவும் வேறு ஆகிடுச்சு. 8 o'clock ஆகிடுச்சு நான் பண்ணி முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் சரி அக்காவுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் அங்கேருந்து. அவளுக்கு தனியாக பண்ணிவிட்டு அப்புறம் எங்களுக்கும் தனியாக நைட் டின்னருக்கு பண்ணி வச்சுட்டு தான் அப்புறம் அவளுக்கு பார்சல் பண்ணி கொண்டு போனேன். அதுக்கப்புறம் சரி பார்சல் பண்ண கிரேவி எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த வீடியோவில் என்ன இருக்கோ அதே மாதிரி தான் நானும் பண்ணுவேன். எக்ஸ்ட்ரா நிறைய மசாலா எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். பட் இவ்வளோ நாள் பண்ணால் விட அன்றைக்கி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கல்யாணத்துலலாம் கொடுப்பாங்கள்ல பன்னீர் கிரேவி, அந்த மாதிரி இருந்தது. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ சூப்பராக வரும்னு சொல்லிட்டு. செம்ம டேஸ்ட்டாக பண்ணியிருந்தேன். அப்புறம் எங்கள் மாமாவும் இந்த டைலாக் வந்து எங்கள் மாமா தான் சொன்னாங்க, கல்யாணத்தில் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃப்ரெஷ் க்ரீம்லாம் ஊற்றி சூப்பராக பண்ணியிருந்தேன் நான் கிரேவி. அதுக்கப்புறம் ஒண்டியாக சப்பாத்தி உருட்டி போட்டு எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் பண்ணி வச்சுட்டு அப்புறமா எடுத்துகிட்டு போனேன். லாஸ்ட்டாக வந்து பட்டர் கட் பண்ணி போட்டுட்டு கஸ்தூரி மேத்தி சொல்லிட்டு ஒன்று இருக்கேன், அதையும் லைட்டாக மேலே போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் ஓப்பன் பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நான் பார்சல் முடிச்சிட்டேன். நான் பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு அக்கா வீட்டுக்கு போனேன். வீடு போகிற வழியில் கவர் பண்ண முடியல. போனோடனே எங்கள் அக்கா வந்து பூ வச்சு விட்டா, தலையில் பூ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. வேணாம்னு சொல்லி எனக்கு பிடிக்காது. எங்கள் அக்கா வச்சுக்கோ. அப்புறம் அவளுக்கு தட்டில் வச்சு கொடுத்தேன். சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னால். எங்கள் அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவளுக்கு பிரியாணி சாப்பிட்ணுன்னு க்ரேவிங்ஸாக இருந்துச்சு. அப்புறம் மாமா போய் வாங்கிட்டு வந்தாங்க. சாப்பிட்டு நானும் மம்மியும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.